நாட்டின் 17வது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தேதியை தேர்தல் ஆணையம் தற்போது அறிவித்துள்ளது. அத்துடன் அங்கீகாரம் பெறாத 39 கட்சிகளுக்கான சின்னங்களையும் தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்துள்ளது. அதன்படி கட்சி ஆரம்பித்து முதன்முறையாக தேர்தலை சந்திக்க உள்ள மக்கள் நீதி மையத்திற்கு பேட்டரி டார்ச் சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோரிய மோதிர சின்னம் அக்கட்சிக்கு வழங்கப்படவில்லை. கடந்த 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அக்கட்சி மோதிர சின்னத்தில் போட்டியிட்டது. எனவே வரும் தேர்தலிலும் தங்களுக்கு மோதிரம் சின்னத்தையே ஒதுக்கீடு செய்யும்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் அந்த கோரிக்கையை நிராகரித்துள்ள தேர்தல் ஆணையம் மோதிரம் சின்னத்தை தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்கு வழங்கியுள்ளது. அதற்கு பதிலாக திருமாவளவனுக்கு பாணி சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்துள்ளது. ஒரு கட்சிக்கு அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றால் அக்கட்சி நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 8% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3 தொகுதிகளிலும், நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இந்த 2 வழிமுறைகளில் ஏதேனும் ஒன்றை பூர்த்தி செய்தால் அந்த கட்சிக்கு அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும். இந்திய தேர்தல் முறையில் ஒரு கட்சி வெற்றி பெற அக்கட்சியின் தலைவர், வேட்பாளர், தேர்தல் வாக்குறுதி உள்ளிட்டவைகளின் வரிசையில் அக்கட்சியின் தேர்தல் சின்னமும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதேவேளையில் இந்த தேர்தல் சின்னங்கள் குறித்து விமர்சன பார்வையும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டே வருகிறது. படிக்காத வாக்காளர்கள், தேர்தலில் போட்டியிடும் கட்சிகளின் கொள்கைகள் என்ன, வேட்பாளர்கள் யார், அக்கட்சிகளின் தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன என்றெல்லாம் பார்க்காமல் வெறுமனே கட்சியின் சின்னங்களை மட்டும் பார்த்து வாக்களித்து வருவதாக தொடர்ந்து குற்றம் சாட்டப்படுகிறது. எனவே இதனை தவிர்க்க தேர்தலில் சின்னங்களுக்கு மாற்றாக எண்முறையை கொண்டு வர வேண்டும் என நாம் தமிழர் உள்ளிட்ட சில அரசியல் கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றன. இந்தியாவின் முதல் நாடாளுமன்ற தேர்தல் 1951ஆம் ஆண்டு நடைபெற்றது. அந்த ஆண்டின் அக்டோபர் 25ஆம் தேதி தொடங்கிய தேர்தல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி வரை நடைபெற்றது. முதல் தேர்தல் என்பதால் அதனை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பது என்பது பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கும் இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையரான சுகுமார் சென்னுக்கும் பெரும் சவாலாக இருந்தது. இந்தியா போன்ற மிகப்பெரிய நிலப்பரப்பும் மிக அதிக மக்கள் தொகையும் கொண்ட நாட்டில் தேர்தலை நடத்தி முடிப்பது என்பது அவ்வளவு சுலபமல்ல. இத்தனைக்கும் இந்தியாவின் முதல் தேர்தலின் போது 70%த்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களாகவும் பாமரர்களாகவும் இருந்தனர். அவர்கள் அனைவரிடமும் தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுகின்றன என்பதை அவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அவற்றை செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு பேருதவி புரிந்தவை தேர்தல் சின்னங்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் தேர்தலில் பிரத்யேக சின்னம் ஒன்றை ஒதுக்கிவிட்டால் வாக்காளர்களுக்கு அதை நினைவு வைத்துக் கொள்ள ஏதுவாக இருக்கும். அத்துடன் தேர்தலில் தாங்கள் விரும்பும் கட்சிக்கு வாக்களிக்கவும் வசதியாக இருக்கும். சின்னங்கள் என்பவை வாக்காளர்களுக்கு, குறிப்பாக படிப்பறிவற்ற மக்களுக்கு பரிச்சயமானவையாக இருக்க வேண்டும். எனவே அவர்கள் அன்றாடம் பார்க்கக்கூடிய சேவல், கோழி, கலப்பை, சூரியன், அரிவாள், கத்தி போன்றவற்றை தேர்தல் சின்னமாக அறிவித்தது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம். இவ்வாறு தேர்தலில் சின்னங்களை பயன்படுத்தும் முறை இந்தியாவில் முதலில் அறிமுகமானது. இந்த முறையை கொண்டு வந்ததில் பெரும் பங்கு வகித்தவர் இந்தியாவின் முதல் தேர்தல் ஆணையரான சுகுமார் சென். இந்தியாவின் முதல் தேர்தலான 1952ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழகத்தின் பிரதான கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடவில்லை. அதற்கு அடுத்து வந்த 1957ஆம் ஆண்டு பொது தேர்தலில்தான் திமுக முதலில் களம் கண்டது. அந்த தேர்தலில் தங்கள் கட்சிக்கு உதயசூரியன் சின்னத்தை ஒதுக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு அண்ணா கோரிக்கை விடுத்தார். ஆனால் தேர்தல் ஆணையமோ உதயசூரியன் சின்னத்துடன் சேர்ந்து சேவல் உள்ளிட்ட சில சின்னங்களையும் திமுகவிற்கு வழங்கியது. உதயசூரியன் சின்னத்தை தமிழகத்தில் முதலில் பயன்படுத்தியது அண்ணாவோ திராவிட முன்னேற்றக் கழகமோ அல்ல. அச்சின்னத்தை முதன்முறையாக பயன்படுத்தியவர் இரட்டைமலை சீனிவாசன். 1936ஆம் ஆண்டு சென்னை மாகாண ஷெட்யூல்ட் வகுப்பினர் ஃபெடரேஷன் என்ற அமைப்பை இரட்டைமலை சீனிவாசன் தொடங்கிய போது அந்த அமைப்பின் சின்னமாக உதயசூரியன் சின்னம் இருந்தது. தனது பெயரில் உள்ள இரட்டைமலை என்பதில் இருந்து இரட்டைமலையை வரைந்து அதிலிருந்து விடியலுக்கான சூரியன் உதிப்பதைப் போல வடிவமைத்திருந்தார் இரட்டைமலை சீனிவாசன். இதன் காரணமாக அவரின் சென்னை மாகாண ஷெட்யூல்ட் வகுப்பினர் ஃபெடரேஷன் அமைப்பு சூரிய கட்சி என்ற பெயரிலும் அழைக்கப்பட்டது. அந்த தேர்தலில் இரட்டைமலை சீனிவாசன் நடத்தி வந்த இதழின் பெயரும் உதயசூரியன் தான்.
1929ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் சுயமரியாதை இயக்க மாநாட்டிலும் உதயசூரியன் சின்னம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அந்த சின்னத்தில் இடம்பெற்ற சூரியன் மலைகளுக்கு நடுவே இருந்து உதயமாகவில்லை. மாறாக கடலில் இருந்து சூரியன் உதயமாவதைப் போல அந்த சின்னம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. 1957ஆம் ஆண்டு தேர்தலில் CN அண்ணாதுரை, நாவலர் நெடுஞ்செழியன் உள்ளிட்ட திமுக தலைவர்கள் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டனர். மறுபுறம் மு. கருணாநிதி போன்றோர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டனர். மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, உங்களுக்கோ நித்திரை, போடுங்கள் உதயசூரியனுக்கு முத்திரை என பிரச்சாரத்தை தொடங்கினார் அண்ணா. மறுபுறம் நாடு நலம் பெற, நாசகார ஆட்சி தொலைய, உங்கள் இதய சூரியனில் உதிக்கட்டும் உதயசூரியன் என மு. கருணாநிதி பரப்புரையை மேற்கொண்டார். தேர்தல் முடிவில் திமுக 15 சட்டமன்ற உறுப்பினர்களையும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பெற்றது. அடுத்த ஆண்டு, அதாவது 1958ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி திமுகவின் அதிகாரப்பூர்வ சின்னமாக உதயசூரியன் சின்னத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து அறிவிப்பு வெளியிட்டது. இந்தியாவில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே சின்னத்தை வைத்துள்ள கட்சி என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். சின்னம் அங்கீகரிக்கப்பட்டதும் அதனை அனைத்து தரப்பு மக்களிடையேயும் தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாமும் கொண்டு சேர்க்கும் பணியில் திமுக தீவிரமாக இறங்கியது. அதன் விளைவாக அனைத்து பகுதிகளிலும் உள்ள சுவர்களை உதயசூரியன் சின்னம் அலங்கரித்தது. திமுகவினர் தங்களது சுயமரியாதை திருமணத்தின் போது உதயசூரியன் சின்னம் பொறித்த தாலியை கட்டி தங்களது கட்சி உணர்வை வெளிப்படுத்தினர். கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் திரைத்துறையில் பெரிய ஆளுமைகளாக இருந்ததால் சினிமா வாயிலாக உதயசூரியன் சின்னத்தை வெகு ஜனங்களிடையே கொண்டு சேர்க்கும் பணியை அவர்கள் சிரம் மேற்கொண்டனர். உதயசூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேளையிலே என அன்பேவா திரைப்படத்தில் எம்ஜிஆர் பாட, காரிருள் மறையுதுங்க, சூரியன் உதிக்குதுங்க என தன் பங்கிற்கு நம் நாடு படத்தில் பாடல் பாடி நடித்தார் ஜெயலலிதா. தொழிலாளி என்ற திரைப்படத்தில் எம்ஜிஆர், எம்.ஆர். ராதா இணைந்து நடிக்கும் ஒரு காட்சி படமாக்கப்பட இருந்தது. அந்த காட்சியில் தொழிலாளர்கள் சேர்ந்து பேருந்து ஒன்று வாங்கும் சூழலில் இந்த பஸ் தான் இனி தொழிலாளர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் என எம்ஜிஆர் வசனம் பேச வேண்டும். ஆனால் இந்த பஸ் தான் இனி தொழிலாளர்களின் உதயசூரியன் என எம்ஜிஆர் மாற்றி வசனம் பேசினார். அதனால் ஆத்திரமடைந்த எம்.ஆர். ராதா என்ன வசனம் உள்ளதோ அதை மட்டும் பேசும்படி கூறி கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கடைசியில் படத்தின் தயாரிப்பாளரான சின்னப்ப தேவர் இருவரையும் சமாதானப்படுத்தி திரைக்கதையில் இருந்தபடி நம்பிக்கை நட்சத்திரம் என்றே எம்ஜிஆரை வசனம் பேச வைத்தார். இவ்வாறு கிடைக்கும் சிறு வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தி தமிழக மக்கள் மனதில் உதயசூரியன் சின்னத்தை பதிய வைக்க முயன்று வந்தார் எம்ஜிஆர். ஆனால் ஒரு கட்டத்தில் உதயசூரியன் சின்னத்திற்கு எதிராகவே எம்ஜிஆர் வாக்கு சேகரிக்கும் காலம் ஒன்றும் வந்தது. 1972ஆம் ஆண்டு திமுகவை விட்டு விலகிய எம்ஜிஆர் அதிமுக என்ற கட்சியை தொடங்கினார். எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்த அடுத்த ஆண்டு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அந்த தேர்தலில் கட்சி சார்பில் வேட்பாளரை நிறுத்தலாமா வேண்டாமா என பல வாத பிரதிவாதங்கள் நடத்திய பிறகு இடைத்தேர்தலை சந்திப்பது என முடிவு செய்தார் எம்ஜிஆர். தேர்தலில் வேட்பாளரையும் அறிவித்தார். அவ்வாறு அறிவிக்கப்பட்ட அதிமுகவின் முதல் வேட்பாளர் மாயத்தேவர். தேர்தலில் போட்டியிட அதிமுகவிற்கென்று அப்போது சின்னம் எதுவும் இருக்கவில்லை. ஆகவே அப்போது மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த சிரியாக் என்பவர் 16 சின்னங்கள் அடங்கிய பட்டியலை மாயத்தேவரிடம் வழங்கினார். அதை வாங்கி பார்த்த அவர் ஒவ்வொரு சின்னமாக பார்த்தபடி வந்தார். அந்த பட்டியலில் 7வது இடத்தில் இருந்த சின்னம் மாயத்தேவரை வெகுவாக கவர்ந்தது. அந்த சின்னத்தை தனக்கு ஒதுக்கும்படி, அதாவது அதிமுகவிற்கு ஒதுக்கும்படி அவர் கோரிக்கை விடுத்தார். அவ்வாறு அவர் கோரிக்கை விடுத்த சின்னம்தான் இரட்டை இலை சின்னம். இரட்டை இலை சின்னத்தை தேர்வு செய்ய என்ன காரணம் என மாயத்தேவரிடம் எம்ஜிஆர் கேட்டார். அதற்கு வெற்றியின் சின்னமான இரட்டை விரல்களைப் போல இந்த இரட்டை இலை சின்னம் உள்ளதால் தாம் அதனை தேர்ந்தெடுத்ததாக மாயத்தேவர் விளக்கமளித்தார். பின்னர் ஒரு வழியாக திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலும் நடைபெற்று முடிந்தது. அதில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட மாயத்தேவர் அமோக வெற்றி பெற்றார். அந்த தேர்தலில் உதயசூரியன் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருந்தது. இரட்டை இலை சின்னம் அதிமுகவின் சின்னமாக மாறியதும் தான் செல்லும் இடங்களிலெல்லாம் இரட்டை இலையை குறிக்கும் வகையில் இரட்டை விரலை உயர்த்தி காட்டினார் எம்ஜிஆர். அந்த சைகையை தானும் பின்பற்ற தொடங்கினார் ஜெயலலிதா. இரட்டை இலை சின்னம் நாளுக்கு நாள் அதிக பிரபலமடைந்தது. ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரையை தோற்கடிக்கும் வகையில் இரட்டை இலை சின்னம் விஸ்வரூபம் எடுத்து நின்றது. அந்த விஸ்வரூபத்தை 1977ஆம் ஆண்டு தமிழகம் பார்த்தது.
அந்த ஆண்டு மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடைபெற்றது. அத்தேர்தலில் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் அலங்கியல் பாலகிருஷ்ணன் என்பவரை அதிமுகவின் வேட்பாளராக எம்ஜிஆர் நிறுத்தியிருந்தார். ஆனால் சில குளறுபடிகள் காரணமாக அலங்கியம் பாலகிருஷ்ணனை எதிர்த்து போட்டியிட்ட ஐயாசாமி என்பவருக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டுவிட்டது. இதனால் அதிமுகவினர் இடையே பெரும் குழப்பம் ஏற்பட்டது. இரட்டை இலை சின்னம் இல்லாவிட்டால் என்ன, தமது பக்கம் எம்ஜிஆர் உள்ளார், ஆகவே தாம் உறுதியாக வெற்றி பெறுவோம் என நம்பினார் அதிமுகவின் வேட்பாளரான அலங்கியம் பாலகிருஷ்ணன். அவருக்கு சிங்கம் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தாராபுரம் தொகுதியில் பிரச்சாரம் செய்த எம்ஜிஆர் இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக சிங்கம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். ஆனால் எம்ஜிஆரின் பிரச்சாரம் எல்லளவும் பலனளிக்கவில்லை. எம்ஜிஆரின் ரசிகர்கள் இரட்டை இலை சின்னத்திற்கே வாக்களித்தனர். எம்ஜிஆர் நிறுத்திய வேட்பாளரை தோல்வியடை செய்தனர். இவ்வாறாக எம்ஜிஆர் நிறுத்திய வேட்பாளரையே தோற்கடிக்க செய்யும் சின்னமாக இரட்டை இலை சின்னம் தமிழகத்தில் உருவெடுத்தது. 1977 ஆண்டு தேர்தலில் தாராபுரத்தில் அதிமுக தோல்வி அடைந்திருந்தாலும் மற்ற தொகுதிகளில் அபார வெற்றி பெற்று இரட்டை இலை சின்னம் எம்ஜிஆரை ஆட்சி கட்டிலில் ஏற்றியது. அடுத்தடுத்த 2 தேர்தல்களிலும் அந்த சின்னம் எம்ஜிஆரை முதலமைச்சராக்கியது. எம்ஜிஆரை படுத்துக்கொண்டே ஜெயிக்கவும் வைத்தது. 1987 ஆண்டு எம்ஜிஆர் மறைந்ததற்கு பின்னர் அதிமுக ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என 2 அணிகளாக பிரிந்தது. எம்ஜிஆரின் மறைவை தொடர்ந்து தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சராக ஜானகி பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் தொடர்ச்சியாக சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பும் நடந்தது. அப்போது ஜானகி மற்றும் ஜெயலலிதா தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் இடையே கடும் மோதல் வெடித்தது. முடிவில் ஜானகி நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டாலும் சட்டமன்றத்தில் ஏற்பட்ட மோதல் காரணமாக அவரது ஆட்சி கலைக்கப்பட்டது. இதனை அடுத்து 1989 ஆண்டு மீண்டும் ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகம் தயாரானது. அந்த தேர்தலில் ஜானகி தரப்பினரும் ஜெயலலிதா தரப்பினரும் இரட்டை இலை சின்னத்திற்கு உரிமை கோர வேறு வழியின்றி தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை முடக்கியது. அதற்கு மாற்றாக ஜானகி அணிக்கு இரட்டை புறா சின்னமும் ஜெயலலிதா அணிக்கு சேவல் சின்னமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனை அடுத்து இரு தரப்பினரும் முழு வீச்சில் தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கினர். ஒரு முனையில் ஜானகி அணியினர் செல்லும் இடமெல்லாம் புறாவை பறக்கவிட, மறுபுறம் ஜெயலலிதா அணியினர் தாங்கள் செல்லும் இடமெல்லாம் தங்கள் சின்னமான சேவல்களை மறக்காமல் உடன் கொண்டு செல்ல தொடங்கினர். உடனே சேவலும் புறாவும் துன்புறுத்தப்படுவதாக கூறி விலங்குகள் நல அமைப்பினர் போர்க்கொடி தூக்கினர். இவ்விவகாரம் தேர்தல் ஆணையம் வரை செல்லவே இனி வரும் தேர்தல்களில் எந்த கட்சிக்கும் விலங்குகளோ பறவைகளோ சின்னமாக ஒதுக்கப்படாது என்ற அறிவிப்பு வெளியிட்டது தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் முடிவில் ஜானகியின் புறா சின்னம் 2 இடங்களில் வெற்றி பெற்றது. ஜெயலலிதாவின் சேவல் சின்னம் 28 இடங்களில் வெற்றி பெற்றது. திமுக 150 தொகுதிகளை கைப்பற்றி பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. தமிழகத்தின் முதல் பெண் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக ஜெயலலிதா பேரவைக்குள் நுழைந்தார். அந்த தேர்தலுடன் ஜானகி அரசியல் வாழ்க்கையில் இருந்து ஓய்வு பெறவே உடைந்த அதிமுக ஒன்றானது. இரட்டை இலை சின்னமும் ஜெயலலிதா வசம் வந்து சேர்ந்தது. இது நடைபெற்று சுமார் 30 ஆண்டுகள் கழித்து சென்ற ஆண்டு இரட்டை இலை சின்னம் மீண்டும் முடக்கப்பட்டது. எம்ஜிஆர் இறப்புக்கு பின்னர் எத்தகைய காட்சிகள் அரங்கேறியதோ கிட்டத்தட்ட அதே போன்ற காட்சிகள் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னரும் அரங்கேறின. அதிமுகவை போலவே இந்தியாவின் பழமை வாய்ந்த தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியும் பல உட்கட்சி பூசல்களையும் பல பிளவுகளையும் சந்தித்துள்ளது. காங்கிரஸ் கட்சி தொடக்கத்திலிருந்தே கைச்சின்னத்தில் போட்டியிட்டதில்லை. அக்கட்சிக்கு கைச்சின்னம் வழங்கப்பட்டது சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னர்தான். அதாவது திமுகவிற்கு உதயசூரியனும் அதிமுகவிற்கு இரட்டை இலையும் வழங்கப்பட்டதற்கு பல ஆண்டுகள் கழித்துதான் காங்கிரஸ் கட்சிக்கு கைச்சின்னம் சொந்தமானது. 1952 ஆண்டு தேர்தலில் இருந்து காங்கிரஸ் கட்சியின் சின்னமாக இரட்டை காளைகள் பூட்டிய மாட்டு வண்டி சின்னம்தான் இருந்து வந்தது. 1969 ஆண்டு காங்கிரஸ் கட்சி இந்திரா காங்கிரஸ் மற்றும் ஸ்தாபன காங்கிரஸ் என 2 பிரிவுகளாக பிரிந்தது. எனவே இந்திரா காங்கிரசுக்கு பசு கன்று சின்னமும் பழைய ஸ்தாபன காங்கிரசுக்கு ராட்டை நூற்கும் பெண் சின்னமும் வழங்கப்பட்டது. 1975 முதல் 1977 ஆண்டு வரையிலான எமர்ஜென்சி காலத்திற்கு பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது. அதன் தொடர்ச்சியாக பசு கன்று சின்னமும் பறிபோனது. எனவே புதிய சின்னத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டது. சைக்கிள், கை, யானை ஆகிய 3 சின்னங்களுள் ஒன்றை தேர்வு செய்து கொள்ளும்படி தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. அப்போது இந்திரா காந்தி தேர்வு செய்த சின்னம்தான் கை சின்னம்.
இது நடந்தது 1978ஆம் ஆண்டு. அப்போது இருந்து இன்று வரை காங்கிரசின் அதிகாரப்பூர்வ நிரந்தர சின்னமாக கை சின்னம் இருந்து வருகிறது. காங்கிரஸ் கட்சியில் இரு பிளவு ஏற்பட்டதைப் போலவே ஜனதா கட்சியில் ஏற்பட்ட பிளவுதான் பாஜக உருவாகவும் அக்கட்சிக்கு தாமரை சின்னம் கிடைக்கவும் காரணமாக அமைந்தது. 1980ஆம் ஆண்டு ஜனதா கட்சியில் இருந்து பிரிந்து பாரதிய ஜனதா கட்சியை வாஜ்பாய் உள்ளிட்டோர் தோற்றுவித்தனர். புதிய கட்சிக்கு எந்த தேர்தல் சின்னத்தை கோரலாம் என ஆலோசித்த பாஜக தலைவர்கள் ஏர் உழவன் சின்னத்தை கோரலாம் என முடிவெடுத்தனர். அதன்படியே தேர்தல் ஆணையத்திடம் ஏர் உழவன் சின்னமும் கோரப்பட்டது. ஆனால் அதனை ஏற்க மறுத்த தேர்தல் ஆணையம் கட்சியை முறைப்படி பதிவு செய்யாததை காரணம் காட்டி அவர்கள் கோரிய சின்னத்தை வழங்க மறுப்பு தெரிவித்தது. சுயேட்சை சின்னத்தை மட்டுமே வழங்க முடியும் என கூறி சுயேட்சை சின்னமான தாமரை சின்னத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கீடு செய்தது. தாமரை சின்னம் பாஜக கட்சி கொடியில் இடம்பெற்றிருந்ததால் அதனை பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ஏற்றுக்கொண்டனர். இந்திய அரசியல் கட்சிகளுக்குள் ஏற்பட்ட பிளவுகளுள் மிகப்பெரிய பிளவாக கருதப்படுவது கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் ஏற்பட்ட பிளவுதான். 1960களின் தொடக்கத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் கருத்து மற்றும் சித்தாந்த மோதல்கள் ஏற்பட தொடங்கின. இந்த மோதலானது இந்திய சீன போரின் போது உச்சத்தை அடைந்து கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு பிரிவுகளாக பிரிந்தது. சீன ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாகவும் இந்திய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாகவும் பிரிந்தனர். இந்திய அளவில் ஒரு கட்சிக்குள் ஏற்பட்ட மிகப்பெரிய பிளவாக இது கருதப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கதிர் அரிவாள் சின்னமாக வழங்கப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அரிவாள் சுத்தியல் சின்னமாக வழங்கப்பட்டது. தேசிய கட்சிகள் தோன்றிய கதை, சின்னம் பெற்ற கதை இவ்வாறாக இருக்க, தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சியாக உள்ள பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னமாக கிடைக்கவும் ஒரு தேசிய கட்சிதான் காரணமாக அமைந்தது. கட்சி தொடங்கி 1989ஆம் ஆண்டில் முதலாக தேர்தலை சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தேர்தலில் யானை சின்னத்தில் போட்டியிட்டது. தேர்தல் முடிவில் ஒரு தொகுதியிலும் கூட வெற்றி பெறாவிட்டாலும் 5.82% வாக்குகளை பாமக அள்ளியிருந்தது. அதனைத் தொடர்ந்து வந்த 1991ஆம் ஆண்டு தேர்தலிலும் 1996ஆம் ஆண்டு தேர்தலிலும் யானை சின்னத்திலேயே பாமக போட்டியிட்டது. அந்த சூழலில் பாமகவை போலவே பகுஜன் சமாஜ், அஸ்ஸாம் கண பரிஷத், சிக்கிம் சங்கிராம் பரிஷத் போன்ற கட்சிகளுக்கும் யானை தேர்தல் சின்னமாக இருந்து வந்தது. நாளடைவில் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய கட்சியாக வளர்ச்சியடைந்தது. எனவே தங்களுக்கு நாடு முழுவதும் ஒரே சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என மாயாவதி தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்தார். அதனை ஏற்று யானை சின்னத்தை சில நிபந்தனைகளுடன் மாயாவதிக்கு வழங்கியது தேர்தல் ஆணையம். எனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் யானை சின்னம் பறிபோனது. அடுத்து வந்த 1998ஆம் ஆண்டு வேறு ஒரு புதிய சின்னத்தில் பாமக போட்டியிட்டது. அந்த சின்னம்தான் மாம்பழம். யானை சின்னத்தை பெற்ற மாயாவதி 1995, 1997, 2002, 2007 ஆகிய ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். கடைசியாக அவர் முதலமைச்சராக பொறுப்பு வகித்த போது உத்தரப்பிரதேசத்தின் மூலை முடுக்கெல்லாம் தனது கட்சி சின்னமான யானையின் சிலையை அமைத்தார். அவ்வாறு அவர் யானை சிலைகளை அமைத்தது தனது கட்சி நிதியில் இருந்து அல்ல, அரசின் கஜானாவில் இருந்து. இதனால் அரசின் பணம் வீண் செய்யப்பட்டதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கில் அண்மையில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் யானை சிலைகள் அமைக்க செலவான 2000 கோடியை உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு மாயாவதி வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது. முன்னர் பார்த்தபடி 1996ஆம் ஆண்டுதான் யானை சின்னத்தில் பாமக கடைசியாக போட்டியிட்டது என்றால், அதே ஆண்டு தேர்தலில்தான் மூப்பனாரின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் முதலாக போட்டியிட்டது. அக்கட்சி போட்டியிட்ட சின்னம் சைக்கிள் சின்னம். அதுவரை காங்கிரஸில் இணைந்து பணியாற்றி வந்த மூப்பனார் கருத்து வேறுபாடு காரணமாக காங்கிரஸில் இருந்து பிரிந்து 1996ஆம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற கட்சியை தொடங்கினார். அந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கரம் கோர்த்து தமாக தேர்தலை சந்திக்க தயாரானது. திமுக தமாக கூட்டணிக்கு நடிகர் ரஜினிகாந்தும் தனது ஆதரவை தெரிவிக்கவே தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியது. ரஜினியின் ஆதரவை போலவே ரஜினியின் அண்ணாமலை சைக்கிளும் தன் பங்கிற்கு தமாகவிற்கு உதவியது. அண்ணாமலை திரைப்படத்தில் சைக்கிளுடன் சேர்ந்து ரஜினி எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் மூப்பனார் சைக்கிளுடன் எடுத்துக்கொண்ட படத்தையும் இணைத்து தமாகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட தொடங்கினர்.
ரெக்க கட்டி பறக்குதம்மா ஐயாவோட சைக்கிள் என பாடலை மாற்றி பட்டி தொட்டியெல்லாம் ஒலிக்க விட்டனர். தேர்தல் முடிவில் தமாக திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. தமிழ் மாநில காங்கிரஸை போலவே மதிமுகவும் 1996ஆம் ஆண்டு தேர்தலில்தான் முதலில் போட்டியிட்டது. அதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னர்தான் திமுகவிலிருந்து பிரிந்து மதிமுக என்ற புதிய கட்சியை ஆரம்பித்திருந்தார் வைகோ. வைகோவால் திமுக தலைவர் கருணாநிதியின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி அவரை கட்சியிலிருந்து திமுக நீக்கியது. வைகோவுக்கு ஆதரவாக பல்வேறு மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் திமுகவிலிருந்து வெளியேறினர். இதனை காரணம் காட்டி உண்மையாக திமுக தங்கள் தரப்புதான் என வாதாடிய வைகோ உதயசூரியன் சின்னத்திற்கும் உரிமை கோரினார். உடனே பொதுக்குழுவை கூட்டி பெரும்பான்மை ஆதரவை கருணாநிதி நிரூபித்தார். இதனை அடுத்து கட்சியும் உதயசூரியன் சின்னமும் கருணாநிதி தரப்புக்கே சொந்தம் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனை அடுத்து 1996ஆம் ஆண்டு தேர்தலை சந்தித்த வைகோவிற்கு குடை சின்னத்தை ஒதுக்கீடு செய்தது தேர்தல் ஆணையம். அந்த தேர்தலில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட மதிமுக வெற்றி பெறவில்லை. இதனால் அடுத்து வந்த 1998 நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுகவுக்கு குடை சின்னத்திற்கு பதிலாக பம்பர சின்னம் வழங்கப்பட்டது. அந்த தேர்தலில் குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெற்ற மதிமுக 4 நாடாளுமன்ற தொகுதிகளையும் கைப்பற்றியது. எனவே தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றதுடன் பம்பர சின்னத்தையும் நிரந்தரமாக்கிக் கொண்டது மதிமுக. அடுத்தடுத்து வந்த அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களிலும் மதிமுக பம்பர சின்னத்திலேயே போட்டியிட்டது. ஆனால் கடந்த சில தேர்தல்களில் மதிமுகவால் போதிய வாக்கு சதவீதத்தை பெற முடியவில்லை. இதனால் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுகவிற்கு பம்பர சின்னம் கிடைப்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. எனவே திமுக கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள மதிமுக உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுவது குறித்து ஆலோசித்து வருகிறது. திமுகவின் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்றொரு கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோரிய மோதிர சின்னத்திற்கு பதிலாக தற்போது பானை சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. கட்சி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து தேர்தல் அரசியலில் கவனம் செலுத்தாமல் இருந்த விடுதலை சிறுத்தைகள் முதலில் 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டது. அந்த தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்திருந்ததால் தமாகவின் சின்னமான சைக்கிள் சின்னத்திலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி களம் கண்டது. அடுத்து வந்த 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த விடுதலை சிறுத்தைகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது. அந்த தேர்தலில் திருமாவளவன் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் முதலாக நுழைந்தார். இடையில் 2014, 2016ஆம் ஆண்டு தேர்தல்களில் மோதிர சின்னத்தில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தற்போது பானை சின்னம் கிடைத்துள்ளது. அந்த சின்னத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் போட்டியிட உள்ளார். அக்கட்சியின் மற்றொரு வேட்பாளரான ரவிக்குமார் முன்னரே அறிவித்தபடி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளார். பெரிய கட்சிகளின் சின்னத்தில் போட்டியிடுவது சில நேரங்களில் சிறிய கட்சிகளுக்கு சாதகமான ஒன்றாகவே அமைகிறது. தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்பு கொடுக்கப்படும் சின்னத்தை மக்களிடையே கொண்டு சேர்த்து அந்த சின்னத்தில் மக்களை வாக்களிக்க செய்வது என்பது அத்தனையொன்றும் சுலபமானதல்ல. எனவே ஏற்கனவே மக்கள் மத்தியில் நன்கு பரிச்சயமாக உள்ள பெரிய கட்சிகளின் சின்னத்தில் நின்று தேர்தலை சந்திப்பது சிறிய கட்சிகளுக்கு எளிதான ஒன்றாக உள்ளது. இந்த இடத்தில் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று, ஒரு கட்சியின் வேட்பாளர்கள் பிற கட்சி ஒன்றின் சின்னத்தில் நின்று தேர்தலில் வெற்றி பெற்றால் எந்த கட்சியின் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார்களோ அந்த கட்சியின் உறுப்பினர்களாகவே கருதப்படுவார்கள். உதாரணமாக தற்போதுள்ள கருணாஸ், தனியரசு, முகமது அன்சாரி ஆகியோர் தங்களுக்கென தனி கட்சி வைத்திருந்தாலும் அவர்கள் மூவரும் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களாகவே கருதப்படுவார்கள். மேலும் அதிமுக கொறடாவின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டுதான் அவர்கள் 3 பேரும் சட்டமன்றத்தில் செயல்பட முடியும். எனவேதான் திருமாவளவன் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதை தவிர்த்துள்ளார் என பார்க்கப்படுகிறது. இதுவரை சின்னம் கிடைக்காத கட்சிகளான மதிமுக, அமமுக போன்றவை எந்த சின்னத்தில் போட்டியிடும் என்பது சில நாட்களிலும், பெரிய கட்சிகளின் சின்னங்கள் அந்தந்த கட்சிகளுக்கு எத்தகைய வெற்றியை பெற்றுத்தரும் என்பது சில வாரங்களிலும் தெரிய வரும்.